கேஎஸ்ஆர்டிசி மதுரை, ஈரோடு, மைசூர், மடிக்கேரி, மங்களூர் இதான் லாஸ்ட்டு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். மதுரை மாட்டுத்தாவணி. ஸோ மதுரை மாட்டுத்தாவணி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பஸ் ஸ்டாண்டு. ஸோ மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டும் கூட. ஸோ இங்கேருந்து எத்தனையோ விளாக்ஸ் பண்ணியிருக்கோம். மறக்க முடியாத ஒரு பஸ் ஸ்டாண்டு. இப்போவும் ஸ்டில் கன்டினியூ பண்ணிட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராம்நாட்லேருந்து மதுரை வந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நான் கார்டு சொல்லி தரேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், நான் மதுரையிலேருந்து புதுசாக ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ், அந்த ஜேர்னியை இப்போ ரிவீல் பண்ணுறதுக்கான ஒரு டைம் வந்தாச்சு. நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்த ட்ரிப்பு. ரொம்ப நாள் கனவு சொல்லலாம், இல்லை ரொம்ப நாள் ஒரு ஆசைன்னு சொல்லலாம். ஸோ அந்த ட்ரிப்பு தான் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம தான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் நம்ம வந்து முதல் முறையாக ஒரு எண்ட் டு எண்ட் ட்ரை பண்ண போகிறோம். அதாவது மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து மங்களூர் வரைக்கும் நான் பஸ்ஸில் ட்ரை பண்ண போகிறேன். நன் அதர் தென் கேஎஸ்ஆர்டிசி தான். எஸ், கேஎஸ்ஆர்டிசி மங்களூர் டிவிஷன்லேயே வந்து லாங்கஸ்ட்டு பஸ் பார்த்திங்கன்னா நம்ம மதுரைக்கு வர பஸ்ஸு தான். ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி இருக்க போகுது. மங்களூர் டிவிஷன் மட்டும் இல்லை, கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு வரக்கூடிய லாங் டிஸ்டன்ஸ் பஸ்னால் இந்த பஸ்ஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா மதுரை வரைக்கும் வந்துட்டு போகுது. மங்களூர், மைசூர், ஈரோடு அப்படி சுற்றி வருது. அப்படியே வந்து இங்கே வந்துடுறாங்க காலையில். அகெயின் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு 6:01 எக்ஸாக்டாக போட்டுருக்காங்க. எஸ்எம்எஸ் அப்படி தான் வந்துச்சு. 6:01 நம்ம மதுரையிலேருந்து கிளம்புது. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ரோடு ட்ரை பண்ணியிருக்கோம். மடிக்கேரி வரைக்கும் நம்ம பஸ்ஸில், அதாவது எஸ்சிடிசி பஸ்ஸில் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த பஸ் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் மங்களூரோட போனது. அது ஒரு பிரச்சனைனால மடிக்கேரி ஸ்டாப் ஆகிடுச்சு. அட் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா மதுரைக்கும் மங்களூருக்கும் ஓடக்கூடிய பஸ்ஸு இந்த பஸ் மட்டும்தான், நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு மட்டும்தான் அது. ஸோ அப்படி ஒரு பஸ்ஸு பார்த்திங்கன்னா மதுரை விட்டா திண்டுக்கல், கரூர், ஈரோடு அந்தியூர் தாண்டி கொள்ளைகால் வழியாக நம்ம மைசூர்லேருந்து மடிக்கேரி பையெல்லாம் மங்களூர் போயிடுவோம். இப்போது ரொம்ப காலமாகவே பார்த்திங்கன்னா அந்த திம்பங்காட்டு வழியாக தான் போகிறது. பொதுவாக அந்த பஸ் பார்த்திங்கன்னா திம்பங்காட்டு வழியாக சத்தி பண்ணார் திம்பங்காட்டு வழியாக போவாங்க. அந்த ரோடு பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் கிடையாது. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏர்லி மார்னிங் தான். அதனால் இந்த ரூட்டில் போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம எஸ்சிடிஸில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த ரூட்டில். ஸோ அதே ரூட்டில் போக போகிறோம். ஸோ மணி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 5:45 ஆச்சு. ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. ஸோ பஸ்ஸோட இன்டீரியர் பாருங்கள், எஸ்சிடி பாருங்கள். அதுக்கு பிறகு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ இதுதான் கேஎஸ்ஆர்டிசியோடைய புக்கிங் ஆஃபீஸு. ஸோ பிளாட்ஃபார்ம் 3 ஓகேங்களா. ஸோ அங்கே தான் இந்த பஸ் நம்ம பஸ் நிற்கிது. ஸோ பஸ்ஸை பாருங்கள், கேஎஸ்ஆர்டிசி KA 19F3571 மதுரை, ஈரோடு, மைசூர், மடிக்கேரி, மங்களூர் இதான் லாஸ்ட்டு. ஸோ பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கர்நாடகா சாரிக்கே பஸ்ஸு ஓகேங்களா. 3+2 தான் அது. பஸ்ஸை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா எப்போவுமே பிஸியாக இருக்குங்க. நானும் நிறையா டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்பப்பெல்லாம் நான் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃபுல்லாகவே இருக்கும். அதுவும் ஃப்ரெண்ட் சீட் கிடைக்காது. இதுக்கு ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். 2-3 மாதமாகவே நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அது நம்ம நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ தான் புக் பண்ணிருக்கோம். அப்போ பார்க்கும்போதெல்லாம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ யதார்த்தமாக 2 டேஸ் பண்ணி பார்க்கும்போது வேக்கன்ட் இருந்துச்சு. அதான் சரி விட்டுறக்கூடாது சொல்லிட்டு தான் ரிசர்வ் பண்ணியாச்சு டிக்கெட். ஏன்னா இப்போ 6 மணிக்கு எடுத்துருவாங்க. ரீச் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா நாளைக்கு மேபி ஒரு 12 o'clock ஆகிடுமா. 11:30 to 12 o'clock. நம்ம சொல்ல முடியாது. லாங் ரூட் வண்டி. ஸோ நிறையா ஊருக்கு போக வேண்டி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாப் இருக்கும். ஹில்ஸில் ஏறுவோம், மைசூர் போவோம், மடிக்கேரி போவோம். ஸோ அருமையான ரூட்டுங்க அது. மிஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம தான் முதல் தடவையாக யூடியூபர்ஸ் தமிழ் யூடியூப்லேயே வந்து நம்ம தான் ட்ரை பண்ண போகிறோம் முதல் தடவையாக. யாரும் ட்ரை பண்ண கிடையாது. ஸோ அது ஒரு பெருமையான விஷயம் நமக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம திருப்பதி பண்ணியிருந்தோம், காலகசி டு மதுரை பண்ணியிருந்தோம் திருப்பதி வழியாக. அதே மாதிரி மதுரையிலேருந்து போகக்கூடிய ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரூட் பஸ்ஸு ஆஃப் கேஎஸ்ஆர்டிசி. ஸோ அந்த பஸ்ஸை ட்ரை பண்ண போகிறோம். மெசர் என்ன சார்? கணேஷ்.
ஃபஸ்ட் டிரைவரா? ரைட் ரைட். இப்போ ஓடிக்கிற வண்டி இருப்பீங்களா? இப்போ கார் எடுக்க போகிறீங்களா? ரைட். ಎಲ್ಲಿ ಈರೋಡು ರೀ? ಇಲ್ಲ ಇಲ್ಲಿಂದ ಕರೂರಾ? ಇದು ಅರಂಗುಚ್ಚಿ ಟೋಲ್ ಗೇಟ್. ಅರಂಗುಚ್ಚಿ ಟೋಲ್ ಗೇಟ್ ಅಲ್ಲಿ ಅವರು ನೆಕ್ಸ್ಟ್ ಮತ್ತೆ ನೆಕ್ಸ್ಟ್. ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ. ಅವರು ಎಲ್ಲಿ ಅಡಿಗಲ್ಲಿ ಬರಗೂರಿಂದ ಮೈಸೂರಿಗೆ ನಾನು. అవును అవును. மைசூர்லேருந்து மடிக்கேரியில் சூப்பர். ஓகே சார். ஸோ கேட்டிங்களா கைஸ்? ஸோ 2 டிரைவர் மாறி 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 ஓட்டிகிட்ருப்பாங்க. சும்மா கிடையாதுங்க. 650 கிலோமீட்ரு சொல்ல மாட்டோம் பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இருக்கனால 2 வீடியோ வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஈரோடு வரைக்கும் வரும். ஸோ ஈரோடு தாண்டி டில் மங்களூர் வந்து அடுத்த வீடியோ வரும். ஏன்னா நம்ம வந்து ½ அன் ஹவரில் முடிக்க முடியாது. இப்படி முடித்தோம்னா வீடியோ நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாவது ரூட்ஸ் காமிக்கணும்ல, அதனால தான். வாங்க முதல் தடவையாக கல் தச்சுவோம். ஸோ பொதுவாக சாரிகே பஸ்ஸை பொறுத்த மட்டும் பேக் சைடு தான் இருக்கும். ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும். நம்ம ஃப்ரெண்டில் புக் பண்ணியிருக்காங்களே. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு. ஏன்னா 3 பேர் இல்லையா மொத்தம், 2 டிரைவர் கண்டக்டரு. அவங்க தூங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ரைஸ் டயத்தை பாருங்கள், ஷார்ப்பாக 6 மணி. டிரைவர் அண்ணா வண்டி எடுத்தார். சியூ மதுரை விட கிளம்பி போயிட்டுருக்கோம். டிக்கெட்ஸ்லாம் பாருங்கள், இங்கே ஒரு 40% 30% தான் புக் ஆகிடுது. இன்றைக்கி டேட் ஆஃப் ஜேர்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 செவ்வாய்க்கிழமை. கொஞ்சம் டல்லாக இருக்குது. மற்ற நாள்லாம் ஃபுல்லாகவே இருக்கும். பட்டு ரொம்ப லாங்கில் போகிறனால வந்து அந்த வேலை புக் பண்ணியிருப்பாங்க. கரூர், ஈரோடு அந்த மாதிரி வரிசையாக இருக்கும், ரிசர்வேஷன் பண்ணியிருப்பாங்க. பைக்கு ரிவரை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்திமா காலேஜ் வந்திருக்கோம். இது வந்து செகண்ட் ஸ்டாப்பு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி. அடுத்ததாக இங்கே வந்து போர்டிங் பாயிண்ட் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ முன்னாடி உட்காந்துருக்கோம், அதாவது செகண்ட் டிரைவருக்கு அவருக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு. நல்ல வேலை நல்லா கொஞ்சம் லெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்டெண்ட் அளவுக்கு. இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும் நம்ம ட்ராவல் பண்ணுறது. ஏன்னா நார்மலான நம்ம டிஎன்இசிசி பஸ் மாதிரி தான் இருக்குது, 3+2. ஸோ புஷ் பேக் கிடையாது, எதுவும் கிடையாது, செமி ஸ்லீப்பர் எதுவும் கிடையாது. ஸோ ஃப்ளாட்டாக தான் போகிறோம் நம்ம. திண்டுக்கல் பைபாஸு ஸ்பீடை பாருங்கள். ஸோ மதுரை திண்டுக்கல் போயிட்டுருக்கோம், அதோடய ஸ்பீடு தான் காமிச்சிட்ருக்கேன். 72, 71 அந்த இதிலே போயிட்டுருக்கு.
புது டிராக்டர், பிராண்ட் நியூ டிராக்டர். ஸோ இங்கேருந்து போயிட்டுருக்கு வெளியில். அதர் ஸ்டேட் கூட இருக்கலாம். எம்எஃப் டிராக்டர் இங்கே தான் பிளான் இருக்குது, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில். நிறைய வரிசையாக ரெடியாக இருக்குது. டிஸ்பேட்ச் ஒரு டாப்பே. இதுதான் கம்பெனி. இந்த பாருங்கள், இதான் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. பிளான்ட்டு தான். இந்த பாருங்கள், இந்த ஃபுல்லாகவே ஏற்றுறாங்க பாருங்கள். இப்படியே நீங்கள் லெஃப்ட் எடுத்துக்கணும்னா கொடைக்கானல் போகலாம். லெஃப்ட் கொடைக்கானல். நம்மளை திண்டுக்கல் மாதிரி 1 to 1 ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது ஆர்எம்டிசி. டிஎஸ் டோல் ரோல். நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம். அகைன் மதுரை திண்டுக்கல் வண்டியை 1 to 1. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போகிறது செம்பட்டு வழியாக கோயம்புத்தூர் போகிறது, ஒட்டஞ்சத்திரம், பழனி. மோஸ்ட்லி எல்லா வண்டியுமே திண்டுக்கல் பைபாஸ் போய் தான் போகிறாங்க, ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஃப்ளைஓவர் கட்டிகிட்டு இருக்காங்க. இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா நிறைய சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. டைமிங் ஒரு 1/2 hour மேலே குறைஞ்சிடும். திண்டுக்கல் வே டு திண்டுக்கல் சிட்டி. இந்த இருட்டில் திண்டுக்கல் சிட்டியை பாருங்கள். உங்களுக்கு தெரியாது, பட் லைட்டாக தெரியும் பாருங்கள். இது திண்டுக்கல் சிட்டி. திண்டுக்கல் போர்ட்டு தெரியும், ஆனால் இங்கே லைட்டு இல்லை. திண்டுக்கல் டைம் பாருங்கள், 7:35. திண்டுக்கல் ஸ்டாப்பிங் இல்லை, பைபாஸில் போய்ட்டுருக்கோம். விச் மீன்ஸ் புக்கிங் கிடையாது. புக்கிங்னா கீழே போயிருப்பாங்க. இதான் கோயம்புத்தூர் ரோடு, பழனி, கோயம்புத்தூர், திருப்பூர். திண்டுக்கல்லேருந்து டைவர்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ரைட்டில் போனோம்னா திருச்சி சென்னை ரூட்டு. ஸ்ட்ரைட்டாக போனோம் வச்சுங்களேன், அப்படியே கரூர். திண்டுக்கல்லேருந்து கரூர் 73, சேலம் 170, பெங்களூர் 368. நம்ம கரூர் போவோம், நாமக்கல், சேலம் போக மாட்டோம். நான் கரூர்லேருந்து கரூர்லேருந்து நம்ம ஈரோடு போயிடுவோம். இந்த ஸ்ட்ரெச்சை பாருங்கள், செம்மையாக இருக்குது ரோடு.
ஃப்ளைஓவரில் போயிட்டுருக்கோம். ஒரு 6 வழிச்சாலை மாதிரி. ஸோ நம்ம குரு பாருங்கள் சாப்பிட்ருக்காங்க, டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர். அரவக்குறிச்சி பக்கத்தில் நமக்கு டின்னர் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் குட்டீஸ். ஸோ இங்கே தான் டின்னர் பிரேக்கு. ஒரு சூப்பரான ஹோட்டலுங்க அது. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேரான ஒரு ப்ரைஸு, நல்லா இருந்துச்சு, டேஸ்டியாகவும். 4 இட்லி சாப்பிட்டேன், 40 ரூபா தான். பஸ் எதுவுமே நிற்கிறதில்ல, பக்கத்தில் நிற்கிறாங்க. இங்கே எந்த வண்டி நிற்கிறதில்ல. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆச்சு, எந்த வண்டியும் வரல. ஸோ அழகாக நல்லா சாப்பிட்டாச்சு, டீசெண்டாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு டிக்கெட் ரேட் சொல்லணும், டிக்கெட் ப்ரைஸ் சொல்லலை உங்களுக்கு. டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் புக் பண்ணேன், அவங்களோட ஓன் வெப்சைட்டில் புக் பண்ணேன். டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 677, 677 ரூபா. 620 பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸு. 55 ரூபா வந்து ஜிஎஸ்டி ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜ் ரெண்டும் சேர்த்து 677 ரூபா ஆகியிருந்தாங்க. மதுரையிலேருந்து மங்களூர் வரைக்கும் செம்மையாக வந்தாங்க கைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு வந்து 80 லாக்குடு. சாரிக்கி பஸ் பார்த்தீங்கன்னா 80 லாக்குடு. பட் 80 முன்னாடி வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. 75, 76, 80 டச் பண்ணல. பட் 72லேருந்து 78 அந்த ரேஞ்சிலே வந்துட்டுருக்காங்க. சூப்பராக போயிட்டுருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு வண்டி. ஸோ இங்கே ஸ்டாப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே குரு மாறும் நினைக்கிறேன். அரவக்குறிச்சிலேருந்து அடுத்த குரு வந்துடுவாங்க. இவர் வந்து நம்ம ஓட்டோ ரெஸ்ட் எடுப்பார் நினைக்கிறேன். அடுத்து எங்கே பிடிப்பாருன்னா மேபி ஈரோடு தாண்டி பிடிப்பார் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம சாப்பிட்ட ஹோட்டலுக்கு முன்னாடி தான் அந்த டோல் இருக்குது, திண்டுக்கல் கரூர் டோல், அரவக்குறிச்சி டோல் சொல்லுவாங்க. ரைட் சைடில் நிப்பாட்டி போட்டிருக்காங்க பாருங்கள், வெண்டு மில்லி பென்ஸு. குமுளி, தேனி, திண்டுக்கல், கரூர், சேலம். சேலம் டு குமுளி வண்டி போகுது.
பார்த்திங்கன்னா அமராவதி ஆறு உடுமலையிலேருந்து கரூர் வழியாக போகிறது. கரூர் வந்தாச்சு. நம்ம ஈரோடு நோக்கி போகிறோம். ஈரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் இருக்குது. நேராக போனால் ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம சேலம் போயிடலாம். சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர். ரூட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். கரூர் பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு அப்படியே திரும்பி வருவோம். திருப்பூர், திருச்சி வண்டி வருவாருங்க. கரூர் சிட்டியை பாருங்கள், லைட்டிங்கை பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதுதான் சென்னை சில்க்ஸ். ராமேஸ்வரம், ஈரோடு ராமேஸ்வரம் வண்டி. திருச்சி இங்கேருந்து 82 கிலோமீட்டர், நாமக்கல் 35. வெல்கம் டு கரூர் பஸ் ஸ்டாண்ட். கரூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. டயத்தை பாருங்கள், 9:10 போகுது. ஸோ நம்ம 6 மணிக்கு எடுத்தோமா, ஸோ 3 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. திண்டுக்கல் இது பார்த்தீங்களா, கம்பம் டு திருப்பதி வண்டி நம்ம எடுத்துக்கோம்ல, அந்த வண்டி கம்பம் திருப்பதி. அந்த சைஸ் பாருங்க, கன்னியாகுமரி போகிறது வழி, சேலம், மதுரை. இங்கே ஒரு 5 மினிட்ஸ் வெயிட்டிங்கு. ஸோ கரூரில் மட்டும்தான் என்ட்ரி கொடுக்குறாங்க, திண்டுக்கல் கொடுக்கல. அடுத்து ஈரோடு போக நினைக்கிறேன். சாரி, ஈரோடு கண்டிப்பாக போவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இப்போ கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிக்கெட்ஸ் ஏறினாங்க. ஸோ டிக்கெட்ஸ் இல்லாமல் தான் வந்தோம். ஓரளவு டிக்கெட் ஏறிக்காங்க. எல்லாருமே மைசூர் வரவங்களா இல்லை ஈரோடா? ஈரோடு தாண்டி தான் வருவாங்க. ஈரோடு இல்லை கொள்ளைக்கால் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்தியூர், கொள்ளைக்கால். இப்போ நம்ம கரூர் பைபாஸ் வந்துட்டோம். ஈரோடுக்கு நம்ம போகிறோம். ஸோ ஈரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 67 கிலோமீட்டர், 67 கிலோமீட்டர். ஸோ ஈரோடு ட்ராக் பார்த்தீங்கன்னா ரைட்டில் போகும். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம வந்து திருப்பூர், கோயம்புத்தூர் போகிறது. நம்ம ரைட் எடுத்துருவோம். ஸோ போர்டு கொடுத்துருக்காங்க, கொச்சின் இங்கேருந்து 343, கோயம்புத்தூர் 127, மேட்டுப்பாளையம் 163, ஊட்டி 213, திருப்பூர் 72. நம்ம போகிறது ஈரோடு 67. ஆம்னி பஸ் வருதாருங்க. ஸோ இதாங்க வழி. நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்க, நேராக போனீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு மார்க்கம். ஈரோடு, சத்தி, அந்தியூர், மைசூர்.
கரூர் மாவட்டம் விற்று ஈரோடு மாவட்டம் வந்தாச்சு. ஈரோடு மாவட்டம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இங்கே ஆரம்பித்து கர்நாடகா பார்டர் வரைக்கும் இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான். டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. இப்போ நம்ம வந்திருக்க ஊர் சாலைப்புதூர். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் சாலைப்புதூர் வந்திருக்கோம். ஈரோடு 36 கிலோமீட்டர் இருக்குது. லெஃப்டில் போனீங்கன்னா திருப்பூர் 67. கொத்தக்கடை நல்ல காற்றடிக்குதுங்க. சரியான காற்று, செம்ம கூலிங்காக இருக்குது. ஈரோடு ரயில்வே ஜங்ஷன். புதுக்கோட்டைக்கு பஸ் வருதாங்க. மஞ்சள் மாநகரான ஈரோடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ ஈரோடு பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். மிட் நைட்டில் டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ பஸ் எல்லாம் பாருங்கள், நிறைய பஸ்ஸஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. மைசூரு, ஈரோடு சத்ய சாம்ராஜ் நகர் மைசூர். ரைட்டை பாருங்கள், 11 மணியாக 5 நிமிஷம் இருக்குது. ஈரோடு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். வண்டி வந்து 5 நிமிஷம் கூட நிற்கலைங்க. ஆள் இறக்கி விட்டு கிளம்பிட்டே இருக்காங்க. இதோட இந்த ஃபஸ்ட்டு பாட்டு முடியுது. ஸோ செகண்ட் பாட்டு இந்த ஈரோட்லேருந்து மங்களூர் வரைக்கும் தொடரும். மீண்டும் செகண்ட் பாட்டு சந்திக்கலாம். See you in next video.